கஜேகோடாவோட சீசன் 1 எபிசோட் 5ல நைட்டு ரூடோ டீம்ல வந்ததுக்காக பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்பதான் அவங்க சப்போர்ட்டர்ல பெரிய ஆளான கிரீக்கை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ரியா ஜாங்க கேட்டா அவ பார்த்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் டிராஷ் பீஸ்ட் வைல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணது இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில ஒரு மிஷின் ஒன்று வருது. அதாவது ஒருத்தவர் பொலிட்டட் ஜோன்ல வரும்போது இவரோட பொருட்கள் எல்லாத்தையும் அந்த டிராஷ் பீஸ்ட் எடுத்துக்கிச்சு. அந்த டிராஷ் பீஸ்ட் அழிச்சுட்டு அந்த பொருட்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் ரூடோ இந்த மிஷினுக்கு கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பொருட்களை இழந்தவங்களை காப்பாத்துறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொருட்களை இழந்தவர் வந்து ஒரு பியரை சேர்ந்தவர். ரூடோ இந்த மிஷனுக்கு போனா அப்படின்னா அவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால அவனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அஃபிஷியலா ரூடோ இன்னும் கிளீன்ல சேரலாம் கூட ஜாங்காக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, ஏன் இவனை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிட்டு போய் பார்த்தா இது எல்லாமே ட்ராப். அந்த ரெக்வஸ்ட் கொடுத்த பொண்ணு வந்து இவங்களை கோத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. இவங்க எல்லாரும் அங்க பாழடைஞ்ச ஒரு பில்டிங்ல சேருக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை கூப்பிட்டு ரூடோவி வர சொல்லி மொத்தமா சேர்த்து எல்லாரையும் பிளான் பண்ணி மாட்டி விட்டது எல்லாமே ரைடர்ஸ். சப்போர்ட்டிங் டீம் ரூடோவை காப்பாற்றி கூட்டிட்டு போக ஜாங்கா மட்டும் அவங்க 2 பேரையும் மீட் பண்றான். ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சேரை உருவாக்குற பவர் இருக்கும், இவனுக்கு டீல் டேமேஜ் அதிகமாக இருக்கும். 2 பேரையும் ஒரே இடத்துல அடிச்சு முடிச்சுட்டு ஜாங்காக்கு முன்னாடி இன்னொரு ஆள் நிற்கிறாங்க. யாருன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.